வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். எல்லா செய்தி சேனல்களிலும் மலர்விழியின் பெயரும் புகைப்படமும் அவள் தனது முதல் கவிதை தொகுப்பிற்கு யுவ புரஸ்கார் விருதை பெற்றிருந்த செய்தியும் ஒளிபரப்பாகிக் கொண்டிருந்தன. கைபேசி இடைவிடாமல் அடைத்து கொண்டிருந்தது. பத்திரிகைக்காரர்கள் சிலர் வீடு தேடி வர மலர்விழி இதெல்லாம் கனவா நனவா என்று புரியாமல் திகைப்புடன் அமர்ந்திருந்தாள். அம்மாடி, எல்லாரும் காத்திருக்காங்கம்மா. பணிப்பெண் துளசி அழைக்க நடுக்கத்தை மறைத்து கொண்டு எழுந்து கண்ணாடி முன்பு நின்று கேசத்தை சரி செய்து கொண்டு வேறு உடை அணிவதா இதுவே போதுமா என்று பார்த்தாள். நன்றாகத்தான் இருந்தது. வாழ்வில் முதன்முறையாக பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாள். வெளியில் வந்தாள். 5-6 புகைப்படக்காரர்களும் பத்திரிகை செய்தியாளர்களும் கண்டதும் உடம்பு வெடவெடவென்று ஆடியது. உதடுகள் காய்ந்து நாக்கு உலர்ந்து போயிற்று. நாவால் உதட்டை ஈரப்படுத்தியும் அது பாளம் பாளமாய் வெடித்த பூமியில் விழுந்த மழைத்துளி போல அடுத்த வினாடியில் உலர்ந்து போயிற்று. மேடம், சொல்லுங்க, விருது பெற்றது எப்படி உள்ளது? என்ன கேள்வி இது என்று தோன்றினாலும் மகிழ்ச்சியாக உள்ளது என்றாள் மெல்லிய குரலில். நூலை பற்றி சொல்லுங்களேன். விருது பெற்ற கவிதைகள் எதை பற்றியவை? பெண்ணின் அழகும் அகமும் குறித்தவை. புத்தகமாக வந்திருக்கிறது, வாசித்து பாருங்கள். அது என்ன தலைப்பு? கோணல் முகம். படித்து பாருங்கள், புரியும். மேடம், நான் நூலை படித்தேன். அழகற்ற ஒரு பெண்ணின் வாழ்வியல் சிக்கல்களை கவிதை மூலம் விவரித்திருக்கிறீர்கள். அப்படியானால் அழகான பெண்ணுக்கு வாழ்வியல் சிக்கல்களே இல்லையா? உங்கள் பார்வையில் அழகான பெண்ணின் வாழ்வு எப்படி இருக்கிறது? நீங்கள் கவிதைகளை சரியாக படிக்கவில்லை என நினைக்கிறேன். தயவு செய்து மீண்டும் வாசியுங்கள். கவிதைகள் உண்மையின் வெளிப்பாடுகளா மேடம்? ஒரு விதத்தில் உண்மைதான். விருது கிடைக்கும் என்று எதிர்பார்த்தீர்களா? இல்லை. துளசி அம்மா அனைவருக்கும் தேநீரும் பிஸ்கட்டும் கொண்டு வர அதற்கு மேல் சொல்ல ஒன்றும் இல்லை என்பது போல சாப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு மலர்விழி உள்ளே வந்து விட்டாள். சற்று நேரம் வரை வெளியில் சலசலவென்று பேச்சு குரல்கள் கேட்டன. பின்னர் ஒவ்வொருவராய் கிளம்பி செல்லும் 2 சக்கர வாகனங்களின் ஒலி கேட்க பிறகு ஒரே நிசப்தம்தான். அப்பாடா என்றிருந்தது. வேலை முடிந்து துளசியும் கிளம்பி சென்றாள். கல்லூரியில் படிக்கும் போதே பத்திரிகைகளில் அவ்வப்போது கவிதைகள் எழுதி கொண்டிருந்த நிலையில்தான் இறுதி ஆண்டு தேர்வுகள் முடிந்ததும் திருமணம் நிச்சயமாயிற்று. அவளுக்கு புகைப்படம் மூலம்தான் சுதாகரனை பார்த்தாள். பெண் பார்க்க அவனது தாயும் தந்தையும் மாத்திரமே வந்திருந்தார்கள். அன்றே நிச்சயம் செய்யப்பட்டது. 30 நாளில் ஒரு முகூர்த்த நாள் பார்த்து திருமணமும் நடத்தி முடித்தார்கள். அழகென்பது எது? மலர்விழி தன்னையே கேட்டுக்கொண்டாள். இத்தனை காலம் இந்த கேள்விக்கு அவசியம் எழுந்ததில்லை. 1000 கற்பனைகளோடு பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட முதலிரவு அறைக்குள் கையில் வெள்ளி சொம்பில் பாலுடன் வந்து லஜ்ஜையுடன் புருஷனின் முன்பாக கால்கள் மெலிதாய் நடுங்க நின்ற 10வது நிமிடத்தில் அவளுக்குள் இந்த கேள்வி எழும்பியது. சுகுமாரன் பால்கனி கதவை திறந்து சென்று மாசு மறைத்த மங்கிய நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருந்தான். அவன் உதடுகள் சிகரெட் புகையை குப் குப் என்று வெளிப்படுத்தி கொண்டிருந்தன. மலர்விழி படுக்கை அறையோடு இணைந்திருந்த குளியல் அறைக்குள் நுழைந்தாள். கழிப்பறையோடு கூடிய குளியலறை அது. வாஷ் பேசினுக்கு மேலிருந்த பெரிய நிலை கண்ணாடியில் இடுப்பு வரை தெரிந்த தன் உருவத்தை உற்று பார்த்தாள். பேரழகு இல்லை என்றாலும் ஒதுக்கி தள்ளும் முகமும் இல்லை. ஓவல் வடிவ முகம், சற்றே அலை ஓடிய கேசம், திருத்தப்படாத இயற்கையான புருவ வளைவு, சராசரி கண்கள், 1-2 பருக்களோடு கூடிய கன்னங்கள், மெல்லிய இதழ்கள், சிரித்தால் தெரியும் வரிசை பற்கள். இத்தனை காலம் தனது முகத்தை பார்த்து தானே ரசித்தபடிதான் வளர்ந்திருந்தாள் அவள். கண்கள் மட்டும் இன்னும் சற்று நீண்டு பெரிதாகவும் இதழ்கள் சற்றே தடித்தும் இருக்கலாம் என்று தோன்றும் அவளுக்கு. ஆனால் அதையும் கூட பெரிய குறையாக நினைத்ததில்லை. இறைவன் கொடுத்த உருவம் இது. மரபணுக்களில் மறைந்திருந்து ஓர் ஓவியனின் தூரிகையில் இருந்து மெல்ல மெல்ல வெளிப்பட்டு முழுமையடையும் ஓவியம் போல உருவான தோற்றம் இது. யாரும் தன்னைத்தானே வடிவமைத்து கொள்வதில்லை. எத்தனை கோடி முகங்கள், எத்தனை கோடி குணங்கள். பால் சொம்ப அப்படி வை மலர்விழி, உன் கூட கொஞ்சம் பேசணும். உள்ளே நுழைந்தவளிடம் அவன் சொன்னபடி செய்துவிட்டு அவள் அமைதியாக அவன் பேசுவதை கேட்க தயாரானாள். நிறைய கனவுகளோட இங்கே வந்திருப்ப இல்ல? அவன் கேட்டதும் வெட்கத்தோடு ஒரு சிரிப்பை உதிர்த்தபடி நிலத்தை நோக்கினாள்.
எனக்கும் கனவுகள் இருந்தன. என் மனைவியை பற்றி. அவள் முகம் எப்படி இருக்க வேண்டும்? அவள் கண்கள் எப்படி இருக்க வேண்டும்? நாசி எப்படி இருக்க வேண்டும்? இதழ்கள் எப்படி இருக்க வேண்டும்? பற்கள் எப்படி இருக்க வேண்டும்? கேசம் எப்படி இருக்க வேண்டும்? கழுத்து எப்படி இருக்க வேண்டும்? மார்பும் இடையும் எப்படி இருக்க வேண்டும்? உயரம் எவ்வளவு இருக்க வேண்டும்? நிறம் எப்படி இருக்க வேண்டும்? குரல் எப்படி இருக்க வேண்டும்? இப்படி சிந்தித்து சிந்தித்து எனக்குள் ஒரு கனவு தேவதையை உருவாக்கி வைத்திருந்தேன். என் துரதிர்ஷ்டம், அந்த தேவதையின் உருவத்திற்கும் உனக்கும் துளி கூட பொருத்தம் இல்லை. பெற்றவர்களின் மிரட்டலுக்கு பயந்தும் பணிந்தும் உன் கழுத்தில் தாலி கட்டிய அந்த வினாடியே என் கனவுகள் அனைத்தும் அணுகுண்டு வீசப்பட்ட நகரம் மாதிரி சிதைந்து விட்டன. அவன் சற்றே நிறுத்த மலர்விழி முகம் இருள அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவனது வார்த்தைகளில் அவளது கனவுகளும் சிதைந்து போயிருப்பது தெரியாமல் அவன் தொடர்ந்தான். உன்னோட மஞ்சத்தை பகிர்ந்து கொள்ள எனக்கு விருப்பம் இல்லை மலர்விழி. என் தேவதை நீ அல்ல. உன் முகத்தை என்னால் ரசிக்க முடியவில்லை. என் கனவு தேவதையின் அருகில் கூட நெருங்க முடியாத சராசரிக்கும் கீழான முகம் உன்னுடையது. நீ என் அப்பா அம்மாவுக்கு மருமகளாக மட்டும் இரு. எனக்கு மனைவியாக மாற முயற்சிக்காதே. அவன் புதிய சிகரெட் ஒன்றை உருவி எடுத்து பற்ற வைத்தமாறு பால்கனி பக்கம் சென்றான். கன்னத்தில் உருண்டு வழிந்த கண்ணீரை துடைக்கக்கூட தோன்றாமல் மலர்விழி உதட்டை கடித்து வெடித்து கிளம்பிய அழுகையை சிரமப்பட்டு அடக்கி கொண்டு அவனை வெறித்து பார்த்தாள். தன் மனைவியாக போகிறவளின் உருவம் எப்படி இருக்க வேண்டும் என்று விலாவாரியாய் குறிப்பிட்டவன் உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் என்று கனவெதுவும் காணவில்லையோ? தேவதைகள் அன்பானவர்களாக மட்டுமே இருப்பார்கள் என்றொரு நம்பிக்கையோ? ஊர் அறிய தாலி கட்டிய கணவன் என்னோடு மஞ்சத்தை பகிரும் தகுதி உனக்கில்லை என்று முதலிரவில் கூறுவதை விட மிகப்பெரிய அவமானம் அவளது பெண்மைக்கு ஏற்பட்டு விடுமா? நட்டையாய் சுருங்கின அவளது உடலும் மனமும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று புரியவில்லை. என் அம்மாவுக்கு மருமகளாக மட்டும் இருந்து கொள் என்று அவனது முடிவை அவன் கூறிவிட்டான். இனி அவள் என்ன முடிவெடுக்க வேண்டும்? அவசரப்பட்டு முடிவெடுக்கும் விஷயம் அல்ல இது. யோசிக்க வேண்டும். பெரியவர்கள் நிச்சயத்து நடத்தி வைத்த திருமணம் இது. தன் கனவுகள் பற்றி அவர்களிடம் கூற துணிவில்லாத ஒரு கோழை கட்டிய தாலி அவள் கழுத்தில் மின்னுகிறது. அவனுக்கு தன்னை பிடிக்கவில்லை என்பதற்காக வினாடி நேரத்தில் அதை அறுத்தெறிந்து போட்டுவிட்டு அகன்று போய்விட முடியாது. கல்யாணம் என்பது கணவன் மனைவி இருவர் மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. அவள் கழுத்தில் தொங்கும் தாலி கயிற்றின் 3 முடிச்சிற்குள் அவர்கள் இருவரது குடும்பங்களின் மானம் மரியாதையும் சந்தோஷமும் சேர்ந்து கட்டுண்டிருக்கின்றன. மிகவும் ஜாக்கிரதையாக கையாள வேண்டிய விஷயம் இது. அவன் பால்கனி கதவை சாத்திக் கொண்டு உள்ளே வந்தான். எதுவும் பேசாமல் அவளுக்கு ஒரு போர்வையும் தலையணையும் எடுத்து கீழே போட்டுவிட்டு கட்டிலில் படுத்து கொண்டான். அந்த அலட்சியம் கோபத்தையும் அழுகையையும் ஒரு சேர ஏற்படுத்தியது. பேசக்கூட விரும்பாதவனிடம் என்னவென்று விவாதிப்பது? அவள் விளக்கை அணைத்துவிட்டு சுவரோரம் தலையணையை வைத்து கொண்டு சுவரில் சாய்ந்து அமர்ந்தாள். நீ அழகா இல்லை என்பதை நாசுக்காக சொன்னவனின் தோற்றத்தை சற்றே கண் மூடி உள் நிறுத்தி பார்த்தாள். எந்த ஒரு பெண்ணையும் கவரும் விதமான தோற்றம் என்பதில் சந்தேகம் இல்லை. நடையில், உடையில், பேச்சில் ஏதோ ஒரு கம்பீரம் இருந்தது. அதற்காக ஹீரோ கணக்காக இருக்கிறான் என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. ஒருவேளை அழகான பெண் எப்படி இருக்க வேண்டும் என்பது அவனது கற்பனையா, அல்லது அவன் நிஜமாகவே அப்படி ஒரு தேவதையை காதலிக்கிறானா? அதனால் தான் உன்னை பிடிக்கவில்லை என்கிறானா? ஒருவேளை அது உண்மை என்றால் கோழைகளுக்கு எதற்கு காதல்? அந்த பெண்ணையும் ஏமாற்றுவதாகாதா இது? கோபமும் கொட்டாவையும் ஒரு சேர வந்தன. 2 தினங்களாக ஏகப்பட்ட சடங்குகள் செய்து சோர்ந்து போயிருந்த உடல் தூக்கத்திற்கு கெஞ்ச உடலை தரையில் கிடத்தி உறங்கி போனாள். இருள் பிரியும் முன்னே யாரோ கதவை தட்டும் சன்னமான சத்தம் கேட்க வாரி சுருட்டி கொண்டு எழுந்தாள். சில வயதான பெண்மணிகள் அவளை ஏற இறங்க பார்த்தார்கள். தோட்டத்து குளியல் அறைக்கிட்ட உங்க அம்மா மாத்து துணியோட காத்திருக்காங்க, போய் குளிச்சுட்டு வா என்ற உத்தரவிட்டு விட்டு தங்களுக்குள் ஏதோ குசு குசுவென பேசிக்கொண்டு நடந்தார்கள். மாப்பிள்ளை நல்லா பேசினாரா மலர்? அவருக்கு அனுசரணையா நடந்துக்கிட்டையா? ஆ, எந்த கேள்வியும் கேட்காம அனுசரணையாத்தான் நடந்துக்கிட்டேன். முணுமுணுப்பாக சொல்லியபடி குளியலறை கதவை சாத்தி கொண்டாள். சென்னையில் வசதியான வீடாக பார்த்து தனி குடித்தனம் வைத்துவிட்டு பெரியவர்கள் புறப்பட்டு போக அவன் தனியே சமைத்து சாப்பிட்டான். ஏனென்று கேட்காது அவள் தானும் தனியே சமைத்து சாப்பிட்டாள். 8:30 மணிக்கெல்லாம் அவள்
பள்ளிக்கு கிளம்பி விடுவாள். அவன் எப்போது வேலைக்கு புறப்படுவான் என்றும் தெரியாது. 4 மணிக்கு பள்ளி முடிந்து திரும்பி வந்தால் நோட்டு புத்தகங்கள் திருத்துவது, அடுத்த நாளுக்கு வேண்டிய பாடங்கள் தயாரிப்பது போன்ற வேலைகளை முடித்த பிறகு மனதில் பொங்கிய உணர்வுகளை கவிதைகளாக வடித்தாள். எது அழகென்பது பற்றி அவளுடைய உணர்வுகள் மற்றும் அனுபவ வலிகளின் வார்த்தை வடிவமாகவே அவளது கவிதைகள் வெளிப்பட்டிருந்தன. எழுதியதில் 1, 2 பத்திரிகைகளுக்கு அனுப்ப அவை உடனடியாக பிரசுரிக்கப்பட்டன. பலரால் பாராட்டப்பட்டன. புத்தகம் போடும் எண்ணம் கூட அப்போது அவளுக்கு இல்லை. முதலில் அதற்கு பணம் வேண்டும். 2வது, இது விஷயமாக தொடர்பு கொள்ள அவளுக்கு யாரையும் தெரியாது. 1 வருடத்தில் ஒரு டைரி முழுவதும் கவிதைகளால் நிரம்பின வாழ்க்கை மட்டும் மாறவில்லை. மனங்களும். ஊரில் இருந்து வந்திருந்த மாமியார் மெல்ல கேட்டாள். ஏதாவது நல்ல செய்தி சொல்வீங்கன்னு பார்த்தா 2 பேரும் கம்முன்னு இருக்கீங்களே. ஆமா, கம்முன்னு தான் இருக்கோம். அப்புறம் என்னத்த செய்தி சொல்ல? தொண்டை வரை வந்த பதிலை அங்கேயே பார்வதி தேவி ஈசனின் கண்டத்தை பிடித்தது போல பிடித்து அழுத்தி விழுங்கிவிட்டு புன்னகைத்தாள். தெரியல அத்த என்று மட்டும் சொன்னாள். அத்தை தன் பிள்ளையிடமும் இதை கேட்டிருப்பாள் போலிருக்கிறது. அவன் என்ன சொன்னானோ? மீண்டும் இவளிடம் வந்தாள். அவன் நல்லாத்தான் இருக்கானாம், ஒரு குறையும் இல்லையாம் என்றாள். வெப்பம் ஆனையைப் போல கோபம் சுறுசுறுவென்று ஏறிற்று. அப்படியானால் என்னை குறை உள்ளவள் என்ற தாயாரிடம் குற்றம் சுமத்திவிட்டு தான் தப்பிக்க பார்க்கிறானா? மிகவும் சிரமப்பட்டு மௌனம் காத்தாள். ஏதேதோ புலம்பியபடி மறுநாளே கிளம்பிவிட்டாள் மாமியார். அன்றிரவு அவளது அறை வாசலில் வந்து நின்றான் அவன். அவனே சொல்லட்டும் என்று அவள் தொடர்ந்து கவிதை எழுதி கொண்டிருந்தாள். நாம பரஸ்பர ஒப்புதலில் விவாகரத்து வாங்கிக் கொள்வது நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன காரணம்? அவன் திகைத்தான். முதல் நாளே உங்கிட்ட சொன்னனே என்றான். நீங்க யாரையாவது காதலிச்சிங்களா? அவன் சற்று மௌனம் காத்துவிட்டு சொன்னான். ஆம், ஒரு தலையாய். கண்டிப்பா அவ பேரழகியாத்தான் இருக்கணும். ஆனா ஏன் ஒரு தலையாய்? ஒருவேளை அவளுக்கு உங்க முகம் பிடிக்கலையா? சுருக்கென்றிருந்தது அவனுக்கு. என்னை மிரட்டி இப்படி ஒரு திருமணம் செய்து வைக்காதிருந்தால் அவள்கிட்ட என் காதலை சொல்லி இருப்பேன். அவளும் சம்மதிச்சிருப்பா. எனக்கு என்ன குறை? அவள் இளக்காரமாக உதட்டை சுழித்து இதழ் பிரியாமல் சிரித்தாள். சரி, பிரிஞ்சிடுவோம். நீங்க தாராளமா அவளையே கட்டிக்கங்க. ஆனா வக்கீல் கிட்ட போறதுக்கு முன்னால எனக்கு 2 கண்டிஷன் இருக்கு. என்ன? முதலாவது, நாம 2 பேரும் முதல்ல ஊருக்கு போவோம். உங்க வீட்டு பெரியவங்க, எங்க வீட்டு பெரியவங்க எல்லாரையும் ஒரு இடத்துல கூப்பிட்டு வச்சு, நீங்க முதல் நாள் என்கிட்ட என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே அவங்க கிட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறம் வக்கீல் கிட்ட போவோம். அவன் விஷம் விழுங்குவது போல எச்சில் விழுங்கியவாறு அவளை வெறித்து பார்த்தான். 2வது கண்டிஷன். அவள் சற்று நிறுத்திவிட்டு தொடர்ந்தாள். நான் மனசுக்கு பிடிச்சுதான் உங்களுக்கு கழுத்தை நீட்டினேன். ஆனா நீங்களோ மனசுக்கு பிடிக்காம அப்பா அம்மாவுக்கு பயந்துகிட்டு தாலி கட்டி என் வாழ்க்கையை வீணடிச்சிருக்கீங்க. அது எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா? பரஸ்பரம் இருவருக்கும் பிடிக்காம போனாதான் பரஸ்பர சம்மதத்துல பிரியணும். நம்ம விஷயத்துல விரும்பி கல்யாணம் செய்துகிட்ட நான் எதுக்கு பரஸ்பரம் பிரிவதற்கு சம்மதிக்கணும்? இருந்தாலும் உங்களுக்கு விருப்பம் இல்லாததால போனா போகட்டும்னு உங்க வழிக்கே வரேன். ஆனா என் கல்யாணத்திற்காக அப்பா கிட்டத்தட்ட 20 லட்சங்கள் செலவு பண்ணி இருக்கார். நாம ஊருக்கு போவதற்குள் அந்த பணத்தை ரெடி பண்ணி வைத்து கொள்ளுங்கள். நம்ம 2 பேர் வீட்டு பெரியவர்கள் முன்னிலையிலும் எங்க அப்பா கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அந்த பணத்தை எங்க அப்பா கிட்ட கொடுக்கணும். அந்த நிமிஷமே எல்லோருக்கும் முன்பாகவும் நானும் பரஸ்பர பிரிவுக்கு சம்மதம்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துடுறேன். அவன் முகம் இரத்த சிவப்பாயிற்று. பல்லை கடித்தபடி மேற்கொண்டு எதுவும் பேசாமல் திரும்பி சென்றான். இரண்டுமே அவனால் முடியாதென்று அவளுக்கு தெரியும். மலர் விழி இகழ்ச்சியாக புன்னகைத்தபடி எழுதுவதை தொடர்ந்தாள். அதற்கு பிறகுதான் பள்ளியில் சக ஆசிரியர் ஒருவரின் உதவியால் கவிதைகளை ஒரு நல்ல பதிப்பகத்தின் ஒப்புதலோடு அந்த பதிப்பகத்தின் பெயரில் தானே செலவு செய்து புத்தகமாக போடலாம் என்று முடிவு செய்தாள். தேவைக்கேற்ப அச்சிடலாம் என்பதால் முதலில் 100 காப்பிகள் அச்சிடுவதற்கு ஆகும் தொகையை தெரிந்து கொண்டாள். அடுத்து பணப்பிரச்சனை. அவள் அதிகம் யோசிக்கவில்லை. அர்த்தமே இல்லாமல் கழுத்தில் தொங்கிய தாலி கொடியில் இருந்து திருமாங்கல்யங்களை மட்டும் தனியே எடுத்து உருக்கி நகை கடையில் விற்று கிடைத்த பணத்தில் கவிதை புத்தகத்தை அச்சிட்டாள். ஆலோசனை சொன்ன ஆசிரியரே அவளிடம் பேசி அதை விருதுக்கு அனுப்ப ஏற்பாடுகள் செய்தார்.
அந்த முதல் கவிதை நூலுக்குத்தான் இத்தகைய உயரிய விருது கிடைத்திருக்கிறது. இன்னமும் அவளால் நம்பத்தான் முடியவில்லை. ஊரில் இருந்து ஒவ்வொருவராக தொடர்பு கொண்டு புகழ்ந்து தள்ளினார்கள். புலம்பிக் கொண்ட போன மாமியார் கூட, யாராவது வயசானவங்களை வச்சு உனக்கு சுத்தி போட சொல்லு மலர், ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கெல்லாம் என்றாள் மகிழ்வோடு. இலக்கிய இதழ்களும் வார மாத இதழ்களும் அவளை நேர்காணல் செய்து கூடவே போட்டோகிராஃபர்களை அனுப்பி ஏகப்பட்ட புகைப்படங்கள் எடுத்து கொண்டார்கள். சில தொலைக்காட்சி சேனல்களும் அவளை நேர்காணல் செய்து ஒளிபரப்பின. அவள் பெற்ற விருதிற்கு சுகுமாரனுக்கும் வாழ்த்துக்கள் குவிந்தன. அவன் திணறிப்போனான். அவள் பேட்டி வெளிவந்த இதழ்களை எல்லாம் யாருக்கும் தெரியாமல் படித்து பார்த்தான். தொலைக்காட்சி நேர்காணல்களையும் அரைக்கதவை சாத்திக் கொண்டு வெளியில் சத்தம் கேட்காதவாறு காதில் ஹெட்போன் மாட்டிக்கொண்டு பார்த்தான். அவளது புகைப்படங்களை திரும்ப திரும்ப பார்த்தான். தொலைக்காட்சி நேர்காணலில் அவள் அமர்ந்திருந்த விதத்தில் தெரிந்த கம்பீரமும், அவளது முகத்தில் தெரிந்த ஒரு ஜொலிப்பும் சிரிப்பும், அவள் பேசிய விதமும், அந்த குரலும், அதில் ஒலித்த அவளது தன்னம்பிக்கையும் அவனை வியக்க வைத்தன. இதுவரை தெரியாத அழகொன்று அவளிடம் தெரிந்தது அவனுக்கு. மெல்ல மெல்ல அந்த அழகு அவனை ஈர்க்க ஆரம்பித்தது. அந்த ஈர்ப்பில் அவன் ஒரு தலையாய் நேசித்த பெண்ணின் முகம் கூட மங்கியது. ஒருவேளை விவாகரத்து பெற்றுவிட்டாலும் அந்த பெண் விவாகரத்தான இவனை விரும்புவாளா என்று தெரியாது. மலர் விழியும் அழகாகவே இருக்கிறாள். எதற்கு இவளை விவாகரத்து செய்ய வேண்டும் என்று தோன்றியது. 2 நாட்கள் கழித்து பள்ளிக்கு கிளம்பி கொண்டிருந்தவளிடம் வாழ்த்துக்கள் என்றான். மனசுக்குள் வியந்தாலும் முகத்தில் அதை காட்டிக்கொள்ளாமல் நன்றி என்று சொல்லிவிட்டு தெருவில் இறங்கி நடந்தாள். பின்னர் ஏதேதோ காரணம் சொல்லிக்கொண்டு அவன் வலிய வந்து பேசினான். அவன் கேட்டவற்றிற்கு மட்டும் அவள் பதில் சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்றாள். அன்றிரவு அவன் மீண்டும் அவளது அறை வாசலில் வந்து நின்றான். என்ன மன்னிச்சிடு என்றான். எதுக்கு? எல்லாவற்றுக்கும் தான். என்ன திடீர் ஞானோதயம்? தப்பு எங்கிட்டதான். ஏதேதோ பேசிட்டேன். இந்த திடீர் மாற்றம் எப்படி வந்தது? எதை அழகில்லைன்னு சொன்னனோ அந்த முகம் இப்ப எனக்கு அழகா தெரியுது. எனக்கு புரியல. திடீர்னு இந்த முகம் உங்களுக்கு அழகா தெரியுதுன்னா என்ன காரணம்? ஒரு பெண்ணின் அழகு எதுல ஒளிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? திறமையிலா? தன்னம்பிக்கையிலா? இவை இரண்டினாலும் கிடைக்கும் வெற்றியிலா? ஏதோ ஒன்று. நாம எல்லாத்தையும் மறந்துடலாமே. அது கஷ்டம். இப்ப உங்க முகம் எனக்கு ரொம்ப கோணலா அசிங்கமா தெரியுது. உங்க மேல எனக்கு நம்பிக்கை வரல. இன்னைக்கு அழகா தெரியற என் முகம் நாளைக்கு ஏதோ காரணத்தினால மறுபடியும் அசிங்கமா தெரிய ஆரம்பிக்காதுன்னு என்ன நிச்சயம்? நிலையற்றதொரு அழகை விரும்பி என் வாழ்க்கையை சூதாட்ட களமாக்க முயற்சிக்காதீங்க. எங்க அப்பா செலவழிச்ச 20 லட்சத்துக்கு சீக்கிரமே ஏற்பாடு செய்யுங்க. நாம பரஸ்பரம் பிரிஞ்சிடுவோம். அதுதான் 2 பேருக்கும் நல்லது. இதுக்கு மேல பேச ஏதும் இல்ல என்பது போல அவள் அறைக்கதவை மூடிக்கொண்டு உள்ளே போனாள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.